காஃபி. காஃபியா? கப்புல காஃபி கொண்டாராம சாப்பாடா கொண்டு வருவாங்க. காஃபி தான். எனக்கு காஃபி வேண்டாம், நான் நீண்டு போறேன். காஃபி வேண்டாமா? இந்த கண்டமாணிக்கு அங்காளமா போட்ட காஃபியே வேண்டாம்னா சொல்லிட்டே. நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட. சரி போட்டும். எங்க போய் நீந்த போற? கடலுக்கு போய். ஐ, கடல்ல நீந்திராப்புல நீந்தி கடந்து போயிடலான்னு பாக்குறியே? அதாமா நடக்காது. நான் உன் மேல ஒரு கண்ணே வச்சுக்கிட்டு இருக்கேன். சில்லி. சில்லியா? அடி போடி கள்ளி. உன்னை கில்லி எகிற மாதிரி எகிற வைக்கிறேன். நான் காண்பது என்ன கனவா இல்லை நினைவா? என் கண்ணெதிரில் இருப்பது மங்கையா இல்லை தேவலோகத்து ரம்பையா? முட்டா பசங்க, அறிவு கெட்ட பசங்க. யார சொல்றீங்க? உலக அழகியா எவ்வளையோ தேர்ந்தெடுக்கிறாங்களே, உன்னை இங்க வச்சுக்கிட்டு. சிரிக்காதே ரேகா, சிரிக்காதே. நீ சிரிக்க சிரிக்க என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பு வெளியே வந்து வெடுக்கு வெடுக்குன்னு வீணை வாசிக்குதுமா. பார்த்து வாசிக்க சொல்லிய நரம்பெல்லாம் அருந்துற போகுது. அருந்தாலும் விட்டுற மாட்டோம். முடிச்சு போட்டு வாச்சிருவோம்ல. சரி சரி, டீ எடுத்துக்க. டீ யாருக்கு வேணும்? டீ என்னது? நான் ஒன்ன சொல்ல. ரேகாவை பார்த்ததுக்கு அப்புறம் டீ சாப்பிட முடியுமா? வேற என்ன சாப்பிடலாம்னு நினைக்கிற? 500 மில்லி அடிச்ச மாதிரி கிர்ன்னு ஏறு. ரேகா, ரேக்கு நல்ல சந்தர்ப்பம். நடுவு வந்து கெடுத்துட்டியே. அவ போயிட்டாய. ஏர்ன மில்லி எல்லாம் இறங்கி இருக்குமே. இறங்கி இருக்கு. அப்ப டீ எடுத்துக்க. இங்க இருந்த போட்டோ எங்க போச்சு? போட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். அப்படின்னா திருடுறது பிடிக்கும்னு சொல்லுங்க. என்ன? ஆமா, என் ரூம்ல இருந்த போட்டோவை நீங்க தான் திருடி இருக்கீங்க. நான் திருடன் தான். ஆனா நான் திருட நினைச்சது உன்னை. இன்னொரு தடவை கப்பல் இந்த பக்கம் வராமலா போயிரும். அப்ப பாத்துக்கலாம் வாங்க. மறுபடியும் நம்ம கையாட்டாமல போக போறோம். கப்பலா இது? செவிட்டு கப்பல். இந்த கும்பல்ல எவனோ குடிக்காம இருக்கிறான். அதான் ஆரம்பத்துல இருந்தே தகராறு. அன்னைக்கு பிளைட் நடுக்காட்டுல நின்னுது, இன்னைக்கு கப்பல் நிக்க மாட்டேங்கிறான். டேவிட், நீ என்ன சொல்ற? ஏன்டா இப்படி வளர்ந்திருக்க? டேவிட், இந்த டாக்டர் நான் நம்ப மாட்டேன். உண்மையிலேயே அவன் டாக்டர் இல்ல, சத்தியமா அவன் வெட்டினரி டாக்டர் தான். யாருக்குமே ஊசி போட மாட்டேங்கிறான். சமைச்சு போடுறதுக்கு ஆளு கிடைச்சிட்டாங்கிறதுக்காக ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு வர்றீங்களே. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன சாரி? இன்னும் 2 டிக்கெட் வேற காணோம். அது எங்கிட்டு கிடந்து அலையுதுகளோ. ஆமா, டேவிட் வருதுன்னு இன்னும் காணோமே. அதோ வரதன் சார் வராரு. வர்றத பாரு, முறுக்கு திருடுன கிறுக்க மாதிரி. ராட்சச பசி, சோறு போடுத்தாயே. அப்படி என்னத்த பெருசா கிழிச்சிட்டு வர்றீது? போய் பாரு. என்னத்த? பழைய சொக்காய. வெட்டினரி சும்மாரியா? சோறு போடுத்தாயே. ஆமா, டேவிட் எங்க? யாருக்கு தெரியும்? என்ன சார் அப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்ற? மிஸ்டர் வரதன், நீங்களும் டேவிட் ஒன்னா தானே போனீங்க? ஒன்னா போனா ஒன்னா இருக்கணும் சட்டமா? கட்டின பொண்டாட்டிய கூட குடும்பம் நடத்த மாட்டேங்கிறா. சோறு போடுத்தாயே. நீங்களா? ஆமா, நீங்க தான் சொன்னீங்களே இங்க ஏதோ மர்மம் இருக்குன்னு. எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வரேன். என்னோட சேர்ந்து வர்றீங்க? ஓ, வருவேனே. Pleasure is mine. Come on. I mean, டேவிட் தேடுறதுக்கு
நான் உங்க கூட வருவேன்னு சொன்னேன். இன்னும் சந்தோஷம். லெட்ஸ் கோ. ஓகே. டேவிட், 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 டேவிட். என்ன பதிலையே காணோம்? நானும் அதான் யோசிக்கிறேன். டேவிட், 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 டேவிட். பாத்து. தேங்க்யூ. இங்க வழியே இல்லையே. லெட்ஸ் கோ பேக். ஆமா. கம். ஹாய் டேவிட். டேவிட், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த லெட்டர் கொலை செய்யப்பட்ட டேவிட் பக்கத்துல இருந்தது. நீங்க படிங்க. நீங்களே படிங்க. டேவிட் சாவை கண்டு யாரும் கலங்க வேண்டாம். கோடீஸ்வரர் தர்மராஜை காரேற்றி கொலை செய்தவன் அவன்தான். நீங்கள் எல்லோரும் பங்கு கொண்டுள்ள தர்மராஜின் கொலையில் பழிவாங்கப்பட்ட முதல் ஆள் டேவிட். அடுத்தது யாரோ? என்ன தர்மராஜ் பேரை சொன்னதும் கையாடுது? காத்துல ஆடுது. கை மட்டுமா ஆடுது, உடம்பே உதறுது. ஏன் எனக்கா உதறுது? அதான் உதறுதே. எப்போ உதறுச்சு? அம்மா. நேத்து ராத்திரி டேவிட் பக்கத்துல இந்த லெட்டரோட ஒரு சுருட்டு இருந்தது. சோ சுருட்டு பிடிக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை செய்திருக்கோம். இவர்தான் சுட்டு பிடிக்கிறாரு. டாமிட், நீங்க சுருட்டு பிடிக்கிறது இல்லையா? நேத்து சாயங்காலம் டேவிடோட நீங்க தான் போனீங்க. அதனால டேவிட நீங்க தான் கொலை பண்ணிருக்கணும். நான் டேவிட்ட கொலை பண்ணல, நான் குத்தல, நான் கடிக்கல, நான் கொல்லல, சாகல, செத்து போயிட்டான். நீங்க கொலை பண்ணலைன்னா நிரூபிங்க. டேவிட்ட நேர்ல வர சொல்லுங்க, நிரூபிக்கிறேன். ஏன் விளையாடுறியா? அந்த ஆள் தான் செத்து போயிட்டாரையா? எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நாளைக்கு காலை வர டைம் கொடுக்கும். அதுக்குள்ள நீயே உண்மையை ஒத்துக்க. வரதா, மரியாதையா உண்மையை சொல்லிடு. மரியாதையா சொல்லிடையா? ஆளாளுக்கு பண்ணாரானுங்கல்ல. நான் சொன்னா கேளுங்க ஐயா. நான் கொலை பண்ணலையா? டேவிட்ட நான் கொலை பண்ணலையா? எல்லாருமே சேர்ந்து என் மேல பழைய போட்டு போகாதீங்க ஐயா. டேவிட் என் ஃப்ரெண்டுயா. சத்தியமா நான் கொலை பண்ணலையா? டேவிட் உன்னை நான் கொலை பண்ணுதான் சொல்றாங்க. கொலை பண்ணலையா? கொலை கொலை பண்ணுதையா? டேவிட் என்னையாடா கழுத்தை நெரிச்ச? மங்களமா, 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 என்ன? நீதாம்மா என்ன காப்பாத்தணும். இந்த பசங்க சொல்றது நியாயமா? நீ சுருட்டு பிடிக்கிறியா இல்லையா? சுருட்டு பிடிக்கிறவன் கொலைகாரனா? சர்ச்சில் சுருட்டு பிடிக்கிறியா? கம்மாக்கர பக்கம் போய் பாரு, எத்தனை பையன் சுருட்டோட சொம்போட குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கான்னு. அவன் எல்லாம் கொலைகாரனா? சுத்த அசிங்கம் பிடிச்ச ஆளியா நீ? கொலையும் பண்ணிட்டு கிண்டல் வேற பண்றியா? ஐயோ, நீ வேற நம்புறியா? நம்பாம உன் மொழியே சொல்லுதே நீதான் கொலைகாரன்னு. முடிய சொல்லு, மேக்கப் போட்டாவது மாத்திக்கலாம், முடிய சொல்லாத மாத்த முடியாது. நீதான் ஒரு வழியை சொல்லணும். ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா? சொல்லு கேக்குறேன். இனிமே எவன் உன்னை கொலைகாரன்னு சொன்னாலும் அவனை வெட்டு. அப்ப முதல்ல ஒன்னதான் வெட்டணும். நீ தானே கொலைகாரன்னு சொல்றேன். வங்காளம்மா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி, நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? சொல்லு கேக்குறேன். இந்த பசங்க வந்து உன்னை கேட்டாங்கன்னா கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி பூராவும் நானும் அவரும் ஒன்னாதான் இருந்தோம்னு சொல்லிடு.
ஒண்ணா ஒரே முக்குள்ள கொப்பம் தண்ணி யார பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட? இப்படி நீ என்ன கேட்டதுக்கு இனிமே நான் உன்னை சும்மா விட போறது இல்லையா? என்ன பண்ண போற? நீ கொலை பண்ணத இந்த கண்ணால நானே பார்த்தேன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஐயோ ஐயோ, இது என்ன சாட்சி ரொம்ப கூடி போச்சு. அவனுக்கு கொலைகாரன் தான் சொன்னானுங்க. இவன் கொலை பண்ணத நேர்ல பார்த்தேன்னே சொல்ல போறாளாமே. எனக்கு அந்த வர்தன் மேலதான் சந்தேகம். டேவிட்ட அவர் தான் தனியா கூட்டிட்டு போனாரு. அது சரி அருண், அவரோட போனாருங்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவர்தான் கொலையாளின்னு முடிவு பண்ணிட முடியுமா? இல்ல கல்பனா, அவருடைய டென்ஷன் பயம் எல்லாத்தையும் கவனிச்சா நிச்சயமா அவர் தான் கொலை செய்திருக்கணும். எதுக்கு அவரை வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா உண்மை தெரியும். வா போகலாம். எல்லாரும் கும்பலா சேர்ந்து என்ன கொலைகாரன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இனிமே நான் இங்க இருந்த முதல்ல என்ன க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும். இந்த பக்கமா தானே போனாரு. அதுக்குள்ள எங்க போயிருப்பாரு? ஆளைய காணோம். அதானே இந்த பக்கம் போயிருப்பாரோ? வர்தன், 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 வர்தன். கைகளால கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க. நம்மள யாரோ ஒருத்தர் தான் இதை செய்திருக்க முடியும். அது யாரா இருக்க முடியும்? இதை கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தோணல.